ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நான் சொல்ல போகிற இந்த ஒரு கதை பார்த்தீங்கன்னா சரியா 11 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்த ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரின்னு சொல்லலாம். அந்த ஒரு இன்சிடென்ட் நினைச்சாலே எனக்கு சுத்தமாக தூக்கமே வராது. சப்போஸ் தூக்கம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்சிடென்ட் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், பட் யாருமே பார்த்தீங்கன்னா அதை நம்பவே இல்லை. எப்போல்லாம் அந்த ஒரு இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் வருது அப்பப்பெல்லாம் நான் வந்து கடவுளோட சாங்ஸ்லாம் போட்டுருவேன். அதனால எனக்கு பார்த்தீங்கன்னா பயம் குறைஞ்சிரும். ஸோ என்னோட ஊர் பார்த்தீங்கன்னா கந்துப்பூர். என்னோட அப்பா பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் ஒரு வார்டனாக ஒர்க் பண்ணுறாரு. ஸோ நான் அப்போ பார்த்தீங்கன்னா சிசி இன்ஜினியரிங் காலேஜில் பிடெக்ல செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். பேசிக்கா அப்பெல்லாம் என்னோட ஊர்ல பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்காது, ஏன் இப்ப கூட இல்ல. நான் எப்பப்பெல்லாம் காலேஜ் போகணும் என்னோட ஊர்ல ரயில்வே ஸ்டேஷன் இல்லாத காரணத்தினால சிங்கராபண்டி ரயில்வே ஸ்டேஷன் பிடிச்சிதான் போகணும். ஸோ அந்த ஒரு ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா கரெக்டா எங்களோட வீட்டுல இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரெயின் பிடிச்சி போறதுக்கு உங்க ஊர்லயே பஸ் ஸ்டாப் இருக்காது, பஸ் பிடிச்சி போக வேண்டியதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஆனா பொதுவாகவே எனக்கு பஸ்ல ஏறினாலே மயக்கம் வர மாதிரி இருக்கும், தலை சுத்துற மாதிரி. அதனாலே நான் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பஸ்ல ஏற மாட்டேன். அதனால எனக்கு காலேஜ் போறதுக்கு ட்ரெயின் தவிர வேற வழியே கிடையாது. செமஸ்டர் ஹாலிடேஸ்ல பாத்தீங்கன்னா நானோட ஃப்ரெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா கிரிக்கெட்லாம் ஆடுவோம். மறுபடியும் வீக்கெண்ட் ஈவினிங் பாத்தீங்கன்னா நான் என்னோட ஊருக்கு கிளம்பிடுவேன். இதனாலே பாத்தீங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் டைமே இருக்காது. சரியா நைட்டு 11 மணிக்கு சிங்கராபட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல நான் இருக்கணும். பட் அன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. எப்பவுமே எங்க அப்பா தான் வீட்டுல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் விடுவாரு. பட் அன்னைக்கு பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாத காரணத்தினால எங்க அப்பாவை பாத்தீங்கன்னா பைக் எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. எனக்கு என்ன பையன் திடீர்னு தானே எமர்ஜென்சி, எங்க அப்பா எங்க போவார் பைக்குன்னு சொல்லிட்டு நான் பாத்தீங்கன்னா சைக்கிள் தான் எடுத்துக்கிட்டு போனேன். எங்க வீட்ல இருந்து ஸ்டேஷன் 8 கிலோமீட்டர்னாலும் எங்க வீட்ல இருந்து பாத்தீங்கன்னா 1 hour முன்னாடியே கிளம்பினா ரயில்வே ஸ்டேஷன்ல கரெக்டா இருக்க முடியும். அன்னைக்கு நான் ரெடி ஆயிட்டு இருக்கும்போது யூஸ்வலி நான் வெளியே போகும்போது பெர்ஃபியூம் போட்டு தான் கிளம்புவேன். ஆனா நைட்ல பெர்ஃபியூம் போறது அதான் ஃபர்ஸ்ட் டைம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட பாட்டி வந்து ஏன்டா பெர்ஃபியூம் போற இந்த நேரத்துல பேய்லாம் வந்து உன மேல புடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்ன பாட்டி நீங்க வேற கலாய்ச்சி நிக்கீங்கன்னு சொல்லிட்டு நானும் பாத்தீங்கன்னா ஃபன்னா எடுத்துக்கிட்டேன். பட் என்னோட பாட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸா பேசியிருந்தாங்க. நைட்ல பெர்ஃபியூம் வச்சுட்டு போனா பேய் நம்ம மேல புடிச்சுக்குன்னு சொல்லிட்டு என்ன பயமுறுத்தி விட்டாங்க. நானும் ஃபுல்லா ரெடி ஆயிட்டு என்னோட சைக்கிள் எடுத்துட்டு யாராவது தாப்பால் போட்டுருக்காங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். எங்க பாட்டியும் பார்த்தீங்கன்னா என்ன மேலே கீழே முறைச்சு பார்த்தாங்க. பெர்ஃபியூம் யூஸ் பண்ணதுனால என்னோட பாட்டி பார்த்தீங்கன்னா மேல ரொம்ப கோவமா இருந்தாங்க போல. நானும் பார்த்தீங்கன்னா என்னோட சைக்கிள் எடுத்து கிளம்பிட்டேன். ஆனா போற வழியில பார்த்தீங்கன்னா ஒரு சுடுகாடு இருந்துச்சு. இந்த சுடுகாடு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசியிருக்காங்க. நைட் டைம் இன்சைட் போறவங்களுக்கு பேய்கள் நடமாடுற மாதிரியும் அவங்க பார்த்தீங்கன்னா பேசுற மாதிரியும் போட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க. நானும் கொஞ்சம் பயந்துட்டே பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப கிட்ட வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா கரெக்டா அந்த சுடுகாடு வந்துடுச்சு. அங்கிருந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்து போனாலே மிஞ்சி போனா 10 நிமிஷம் தான் ஆகும். பட் அப்பன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா என்னோட சைக்கிளோட செயின் பார்த்தீங்கன்னா அவுந்துடுச்சு. ஆனா பாவீங்களா இங்கேடா இந்த செயின் அவருன்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயத்தோட அந்த ஒரு செயினை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு இருந்தேன். ஆனா என்னோட ட்ரெயின் வர கரெக்டா 30 நிமிஷம் இருக்கு. நான் இங்கிருந்து போனா கூட 10 நிமிஷம் தான் ஆகும் சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா பொறுமையா செயின் போட்டுட்டு இருந்தேன். நானும் பொறுமையா என்னோட சைக்கிள் செயினை போட்டுட்டு இருக்கும் போது யாரும் என்னோட பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான கல்லை தூக்கி எரிஞ்சாங்க. நானும் பொறுமையா திரும்பி பார்க்க அந்த ஒரு கல்லை தவிர வேற யாருமே பார்த்தீங்கன்னா அங்க இல்ல. நானும் பார்த்தீங்கன்னா மொத்தமா சைக்கிள் செயினை போட்டுட்டு போயிட்டு அது பார்த்தீங்கன்னா தானாவே அவுந்துடுச்சு. நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா சைக்கிள் செயினை கொஞ்சம் கொஞ்சமா போட ஆரம்பிச்சேன். பட் என்னோட சுத்தி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிற மாதிரி யாரும் பக்கத்துல நின்றுட்டு இருக்க மாதிரி எனக்கு பாத்தீங்கன்னா ஃபீலிங் ஏற்பட்டுச்சு. திடீர்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஸ்மெல். அதாவது என்ன ஸ்மெல்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சிக்கனை ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்காம 10 நாள் வெளியே வச்சிருந்தா எந்த அளவுக்கு கப்படிக்குமோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஸ்மெல் அடிச்சுது. நானும் அதெல்லாம் போர்த்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா சைக்கிள் செயின் போடுற மாதிரி அதை பத்தி அவுந்துட்டே இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வேலைக்காவது நம்ம நடந்தே தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு சைடில் தட்டிட்டே போயிட்டு இருக்கேன். பட் அந்த ஒரு ஸ்மெல் பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வந்துட்டு இருந்துச்சு. நானும் யாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. நானும் டார்ச் லைட்லாம் போட்டு பார்க்குறேன், பட் யாருமே பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஸோ அந்த ஒரு ஸ்மெல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாள் என்னோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா சொல்லியிருக்கான். அதாவது என்ன ஐடியான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு தைரியம் தான் முன்னாடி வா, ஏன் பின்னாடி கோழையாட்ட நிற்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னா அந்த ஒரு பேய் பார்த்தீங்கன்னா போயிடுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கத்தி சொன்னேன். அப்பன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த ஒரு பேட்ச் மாதிரி பார்த்தீங்கன்னா நின்றுடுச்சு. நானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். அப்பாடி இது மேலே தப்பிச்சிடலான்னு சொல்லி நானும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்து போயிட்டு இருந்தேன். நானும் பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக சைக்கிளை தள்ளிட்டு போயிட்டு இருக்கேன். அப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பேக் வச்சுட்டு ஒரு லேடி நின்றுட்டு இருந்தாங்க. கையில் ஒரு பேக்கை பார்த்தோன்னே சரி அவங்களும் ஸ்டேஷனுக்கு தான் போகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா தலையில் மல்லிப்பூ வச்சுருந்தாங்க. அந்த ஒரு ஸ்மெல் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு மேலே என்ன நடந்தால் நம்ம தான் நம்மளோட ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு என்னோட சைக்கிள் என்னோட ஃப்ரெண்டான ஜெய் கிட்ட ஒப்படைக்கலாம்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நானும் அந்த லேடியை தாண்டி போயிட்டு இருக்கேன். இவ்வளோ நேரம் இருந்த அந்த ஒரு மல்லிப்பூ ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேட் ஸ்மெல்லாக மாறிடுச்சு. அதாவது எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு நடந்த அதே ஒரு பேட் ஸ்மெல் தான். நானும் ரொம்ப பயந்து போய் பின்னாடி திரும்பி பார்க்குறேன். அப்பன்னு பார்த்தா அந்த ஒரு லேடி பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்களா இருந்தாங்க. மூஞ்சி ஃபுல்லாக அதை வெள்ளையா போயிட்டு ரொம்ப பயங்கரமா இருந்தாங்க. என்னடா இவங்க இந்த வயசுல மல்லிப்பூ கழுத்துல செயின்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயத்தோட வந்துட்டு இருந்தேன். சரி இதெல்லாம் நமக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா ஜெய்யோட வீட்டில் என்னோட சைக்கிளை விட்டுட்டு நானும் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து டிக்கெட்லாம் வாங்கிட்டேன். ஐயோ அந்த ஒரு லேடியோ ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட போறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோட இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா நானும் இன்னொரு ஃபேமிலி மட்டும் தான் இருந்தாங்க. அந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல வேற யாருமே பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஸோ அந்த ஒரு ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா ஒரு அங்கிள், ஒரு ஆண்டி, அப்புறம் ஒரு சின்ன பொண்ணு, இன்னொரு சின்ன பையன் மட்டும் தான் இருந்தாங்க. வேற யாருமே பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியவே இல்லை. பார்த்தீங்கன்னா பயம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு
குறைஞ்சனே வந்துச்சு. நானும் பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலி பக்கத்துல போய் நின்று அந்த ஒரு அங்கிள் பாத்தீங்கன்னா தம்பி நீ வெங்கடேஷோட பையனான்னு சொல்லிட்டு கேட்டாரு. அட ஆமா அங்கிள் என்னோட அப்பா உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டு கேட்டதுக்கு அந்த ஒரு அங்கிள் பாத்தீங்கன்னா நானும் அப்பா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுல இருந்து ஒன்னதான் படிச்சேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஏன் உன்னோட அம்மாவுக்கும் உன்னோட அப்பாவுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆகும்போது நான் தான் பெரிய மனுஷனால நாங்க சைன்லாம் போடுன்னு சொல்லிட்டு சொன்னாரு. இது கேட்ட உடனே என்னோட மனசுல இருக்க எல்லா பையனுமே பாத்தீங்கன்னா குறைஞ்சிடுச்சு. சோ ஃபைனலா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு ட்ரெயின் பாத்தீங்கன்னா வந்துருச்சு. அந்த ஒரு ஃபேமிலியும் பாத்தீங்கன்னா உள்ள ஏறிட்டாங்க. நானும் பாத்தீங்கன்னா ஒருமே உள்ள ஏறலாம்னு சொல்லிட்டு பாவம் என்னோட பக்கத்துல இருக்க 4 பிளாக் தள்ளி பாத்தீங்கன்னா அந்த வயசான கேள்வியும் பாத்தீங்கன்னா ஏறிட்டு இருந்தாங்க. அவங்க ட்ரெயின்குள்ள ஏறதுக்கு முன்னாடி என்ன 10 செகண்ட் பாத்தீங்கன்னா சிரிச்சுட்டே பாத்துட்டு இருந்தாங்க. எனக்கு அப்பத்துல இருந்து ஒரு டவுட் வந்துச்சு. அதாவது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க மனுஷனால பையன் ரொம்ப நேரமா என்னையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாயிடுச்சு. நானும் பாத்தீங்கன்னா பயத்தோடய அந்த ஒரு ட்ரெயின்குள்ள ஏறினேன். எனக்கு என்ன அப்படின்னா 4 பிளாக் தள்ளி தான் அந்த ஒரு லேடி ஏறி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம எனக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா எனக்கு இருந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சே வந்துச்சு. நான் இறங்க போற இடத்துக்கு ஒரு 2 ஸ்டாப்பிங் முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரெயின்ல வேற யாருமே இல்லை, நானும் அந்த ஃபேமிலி மட்டும் தான் இருக்கும். அந்த அங்கிள் பாத்தீங்கன்னா நானும் எங்களோட ஃபேமிலி இங்க தான் இறங்கணும், உங்களோட அப்பா விசாரிச்சதா சொல்லுன்னு சொல்லிட்டு சொன்னாரு. என்னடா அது இந்த ஒரு ஃபேமிலியும் போயிட்டாங்க, நம்ம மட்டும் தான் ஒரு ட்ரெயின்ல தனியா இருப்போம், அந்த வயசான கேள்வி வேற இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாத்தீங்கன்னா ரொம்ப பயத்தோட இருந்தேன். அந்த ஒரு அங்கிள் ஆண்டி அப்புறம் அந்த ஒரு பையனும் பாத்தீங்கன்னா கீழே ஏறிட்டாங்க. பட் அந்த ஒரு பொண்ணோட செருப்பு பாத்தீங்கன்னா தன்னோட சீட்டு கீழே இருக்கிறத பார்க்காம அந்த ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா தன்னோட செருப்பு ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தா. திடீர்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின் மூவ் ஆரம்பிச்சிச்சு. அந்த ஒரு அங்கிள் பாத்தீங்கன்னா ரொம்ப பயத்தோட அது நம்மளோட பொண்ணு ட்ரெயின்லயே விட்டுட்டோம் சொல்லிட்டு ரொம்ப கதறி அழுகுறாரு. சோ நானும் பாத்தீங்கன்னா அந்த மூவ் ஆகிற ட்ரெயின்ல இருந்து அங்கிள் எதுக்கும் பயப்படாதீங்க, நானும் உங்களோட பொண்ணு நாளைக்கு காலையில பஸ் ஏற்றி விட்டுறேன்னு சொல்லிட்டு நம்பிக்கையா சொன்னேன். பட் அந்த ஒரு அங்கிள் பாத்தீங்கன்னா அழுகு ஸ்டாப் பண்ணவே இல்லை. என்னதான் இருந்தாலும் வயசுக்கு வந்து பொண்ணாச்சு தனியோட எப்படி மனசோன்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் பாத்தீங்கன்னா ரொம்ப அழுகுறாரு. அந்த ஒரு ஸ்டாப்பிங் விட்டு அந்த ட்ரெயினும் பாத்தீங்கன்னா தள்ளி வந்துருச்சு. எனக்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷம், நம்ம தனியா வார்த்தாவில கூட ஏதோ ஒரு பொண்ணாச்சு இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நானும் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுகிட்ட எதுக்கும் பயப்படாத, நானே உனக்கு காலையில பஸ் ஏற்றி விட்டுறேன்னு சொல்லிட்டு தைரியப்படுத்தேன். நானும் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா கான்வர்சேஷன் பில்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஒரு பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்துருச்சு. என்னன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த ஒரு வயசான லேடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்துட்டே இருக்காங்க. அந்த ஒரு பொண்ணுக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு பேட்ஸ்மேன் தெரிய ஆரம்பிக்குது. அந்த வயசான லேடி பாத்தீங்கன்னா எங்களோட ஆப்போசிட் சீட்ல வந்து உட்காடுறாங்க. அவங்க என்னையே பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே கை கால்லாம் ரொம்ப பயங்கரமா நடுங்க ஆரம்பிக்குது. அந்த ஒரு பொண்ணும் பாத்தீங்கன்னா பயந்து என் பக்கத்துல இருந்து உட்காந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுது. அதுக்கு பாத்தீங்கன்னா நானும் எதுக்கும் பயப்படாதீங்க, நான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ அப்பான்னு பார்த்தா எங்க அப்பா கால் பண்ணி என்ன ஃப்ரெண்டு கீழே இறங்கும் போது ஏதோ கத்தினே இந்த மாதிரி என்னடா கத்தனு சொல்லிட்டு கேட்டாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அவரோட பொண்ணு வந்து ட்ரெயின்லேயே விட்டுட்டு போயிட்டாரு, அதனால நம்ம கத்தினே அந்த நானே காலையில வந்து விட்டுறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தம்பான்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்பதான் எங்க அப்பா ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொன்னார். அதான் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவருக்கு பொண்ணே கிடையாது, ஒரே ஒரு பையன் மட்டும்தான். இதை கேட்ட உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. திடீர்னு பாத்தீங்கன்னா சிக்னலும் கட் ஆயிடுச்சு. திடீர்னு அந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா டனல்குள்ள போற ஆரம்பிச்சு. அந்த ஒரு பொண்ணை நான் திரும்பி பார்த்தது அந்த ஒரு பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா முகம் தவிர வேற எதுவுமே கிடையாது. அந்த ஒரு ட்ரெயின் டனல்குள்ள போறதுனால பாத்தீங்கன்னா ஃபிளாஷ் அந்த ஒரு பேய் பாத்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி வந்து போற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு அந்த ஒரு வயசான லேடியும் பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடி வந்து மந்திரம்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்டோன்னு எனக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு. அந்த வயசான லேடி பாத்தீங்கன்னா உனக்கு உயிரோட போகணும்னா உன்னோட சட்டா ஊத்துட்டு வெளியே கிளம்பிடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ நானும் பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் கூட யோசிக்காம என்னோட சட்டா ஊத்துட்டு வெளியே குதிச்சிட்டேன். நானும் பாத்தீங்கன்னா வெளியே குதிச்சுட்டு அந்த ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்கேன். அந்த ஒரு பேய் பாத்தீங்கன்னா சட்டையை போட்டுக்கிட்டு எவ்வளவு தைரியம் தான் எஸ்கேப் போயிருப்பேன், இன்னைக்கு எல்லாம் ஒரு நாள் மாட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப கத்தி சொல்லிட்டு இருக்கு. கண்ணு முன்னாடி அந்த ஒரு வயசான லேடியும் பாத்தீங்கன்னா மந்திரத்தை கத்தி சொல்லி அந்த ஒரு பேயும் பாத்தீங்கன்னா மாயமாக்கிட்டாங்க. நானும் பாத்தீங்கன்னா என்னோட பேக்ல இருந்து ஒரு சட்டையை போட்டுட்டு ஆட்டோல பாத்தீங்கன்னா ஏறி என்னோட காலேஜுக்கு வந்துட்டேன். சோ அன்னில இருந்து இன்னி வரைக்கும் எனக்கு இருக்க ஒரே ஒரு கவலை என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அன்னைக்கு மட்டும் அந்த வயசான லேடி என்னை காப்பாத்தல, இன்னைக்கு என்னோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் இன்னும் பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டே தான் இருக்கேன். கடைசியில நான் யார பேயின்னு சொல்லிட்டு நினைச்சேன், அவங்க தான் என்னோட உயிரை காப்பாத்தி இன்னொரு பேய் கிட்ட இருந்து காப்பாத்தி இருக்காங்க. பர்ஃபியூம் யூஸ் பண்ணதுனால தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சான்னு சொல்லிட்டு எனக்கு இன்னி வரைக்கும் தெரியவே இல்லை. இப்போ எனக்கு அந்த பஸ் ஜர்னி ரொம்ப யூஸ்ஃபுல் ஆயிடுச்சு. எப்போலாம் அந்த பக்கம் போறோம்னா காதல் ஹெட்செட் மாத்திக்கிட்டு கடவுளோட சாங்ஸ்லாம் பாத்தீங்கன்னா போட்டு பார்ப்பேன். ஆனா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன பயம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நானும் அங்குளும் பேசிட்டு இருந்துட்டு இருக்கும்போது என்னோட காலேஜ் அட்ரஸ், என்னோட காலேஜ் பேர், என்னோட வீட்டு அட்ரஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். அந்த ஒரு பேய் இதை கேட்டிருக்காதோ திடீர்னு நம்மளோட வீட்டுக்கு வந்துச்சு நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு என்னோட மைண்ட ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே லைக் மட்டும் பண்ணிட்டு இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.